ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பேக் ஹேண்ட் ஹென்னா போடுறது தான் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி ட்ரையாங்கிளாக டிவைட் பண்ணுறதுக்கு சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு இந்த சைடு ஒரு ஸ்லாண்டிங் லைன், அந்த சைடு ஒரு ஸ்லாண்டிங் லைன் ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு ஹம்பு ட்ரா பண்ணிடுங்க. இப்போ ஸ்டார்டப்புக்கு ஒரு ஃப்ளாரல் கொடுக்க போகிறோம். ஒரு ஸ்ப்ரில் கொடுத்து அந்த ஸ்ப்ரில்லுக்கு ஹம்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. ஹம்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ ஒரு போல்டு ஃப்ளாரல் எப்படி கொடுக்குறதுங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி பண்ணுங்கள். இதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு இது மாதிரி ஒரு சி கர்வ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் ஒரு அவுட்லைன் கர்வ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம்ல யூ கர்வ் மாதிரி, அதுக்கு எல்லாத்துக்குமே போல்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஃபஸ்ட்டு நம்ம சென்டரில் போட்டது பெருசாக போட்டிருக்கோம். இது ஸ்மாலாக போட்டாலும் நீட்டாக இருக்கும். இப்போ அதே சேம் ஃப்ளாரல் ஸ்ப்ரில்லு ஹம்பு யூ ஷேப் கர்வ் சி கர்வ் கொடுத்து உள்ள போல்டிங் கொடுத்துருங்க. அதே மாதிரி அந்த சைடும் ட்ரா பண்ணிடுங்க. உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்குற டிசைன்ஸ் பேக் ஹேண்டில் ட்ரா பண்ணோன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். அதுக்காண்டி ஃப்ரண்ட்டில் ட்ரா பண்ணக்கூடாதுங்களா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அதுலேயும் ட்ரா பண்ணலாம். பேக் ஹேண்டில் ட்ரா பண்ணுறப்ப ஒர்க்கு நல்லா நீட்டாகவும் லுக்காகவும் இருக்கும். அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ சென்டரில் கொஞ்சம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஒரு டாட் வைன் வச்சு அதுலேருந்து ஹைட் கம்மி பண்ணி அதே மாதிரி ஸ்லீப்பிங் லைன் டாட் வச்சு லைன் இழுத்து விட்டுருங்க. டெக்கரேட்கானே ஒவ்வொரு இதுலேயும் இந்த சைட் டு அந்த சைட் டு சென்டரில் ஒன்று மொத்தம் 5 வைன்ஸ் வந்துருச்சு. அதில் ஒரு டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளாரலோட எட்ஜஸ் இருக்குல்ல, அந்த எட்ஜஸில் ஒவ்வொரு இதுலேயும் கர்வ் லைன் கொடுத்துட்டு அதில் வைன் ஃபார்ம் பண்ணிடுங்க. வைன் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு நம்மக்கிட்ட பேசிக் செப்பரேட் வீடியோஸே இருக்குது. இருந்தாலும் இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் இதுலேயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கேன். வைன் எப்படி போனோன்னா ஒரு ஸ்லீப்பிங் லைன் டாட்டை நல்லா ப்ரெஷர் பண்ணி வச்சு அந்த டாட்டை இழுத்து விட்டோன்னா வைன் ஃபார்ம் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கேப் விட்டு இதே மாதிரி ஒரு 4 லேயர் தின் லைன் ஃபார்ம் பண்ணிக்கங்க. இப்போ இந்த தின் லைனில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்கள். அந்த சைடு நான் கொஞ்சம் நெருக்கலாக பண்ணியிருப்பேன். இந்த சைடு கொஞ்சம் பெருசாக பண்ணியிருப்பேன். இதில் மற்றதில் இந்த லைன் வித்தியாசம் தெரியும். இதே ஒரு போல்ட் லைனில் நம்ம அது பண்ணுறப்ப பெருசாக வித்தியாசம் தெரியாது. ஆனால் நீங்கள் ட்ரா பண்ணும் போதே கரெக்டாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் கொடுத்து அதுக்கு ஹம்பு ஃபார்ம் பண்ணிடலாம். இதே நம்ம இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணோன்னா ஸ்கொயர் ஷேப்லேயே பண்ணலாம் ஸ்டார்டப்பு. ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணோன்னா ட்ரையாங்கிள் ஷேப்லேயே நம்ம ஸ்டார்ட்அப் பண்ணலாம். எந்த டிசைன்ஸ் முடிக்கிறதா இருந்தாலும் ஒரு டிசைன்ஸ் ஃபில்லரோ கிரிட்டோ இந்த ஸ்டார்ட்டப்போ இப்போ நம்ம ஸ்டார்ட்அப் ஃப்ளாரல் ஒன்று போட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன போட்டிருக்கோம், ஒரு பார்ட்ரு க்ரியேட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு டிசைன் ட்ரா பண்ணோம். அப்போ தான் ஒர்க் பார்க்குறக்கும் பக்காவாக நீட்டாகவும் இருக்கும், ஹேண்டில் பார்க்குறக்கும் ஒரு லுக்கும் இருக்கும். இப்போ சென்டருக்கு அதே ஃப்ளாரில் ஒரு ஸ்ப்ரில் போட்டு ஹம்பு போட்டு அதே ஃப்ளாரலே இன்னும் கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணி காமிச்சிருப்பேன். என்ன மேம் ஃபுல்லாகவே ஃப்ளாரலாக போட்டிருக்கீங்க? நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக, ஆனால் ஹேண்டும் ஃபுல்லாகணும், ட்ராவும் நீட்டாக இருக்கணும், உங்களுக்கு ஒர்க்கும் லுக்காக இருக்கணுங்கிறக்காண்டி ரொம்ப சிம்பிளாக தான் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த ஒரு பார்ட்டிக்கு நீங்கள் பிரைட்ஸ் மெய்டில் இருப்பாங்கள்ல, பிரைட்ஸ் மெய்டு யாருன்னா பிரைடு கூட போடுறவங்கலாம் கேட்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த சிம்பிள் டிசைன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே பிரைட்ஸே இதை விரும்புகிறாங்கனாலும் 3/4 ஹேண்ட்லேருந்து போதும் அப்படிங்கிறாங்கனாலும், அவங்களுக்கு நெருக்கமாக வேணாம் கொஞ்சம் கேப்பிட்டு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த டிசைன்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம்.
இப்போ ஃப்ளாரலுக்கு வந்து ஹம்ப்பு கொடுத்துட்டு நம்ம யூ ஷேப்பில் கவ் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சி கவ் கொடுத்துட்டு அதில் ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக வந்து மணிக்கட்டுக்கு இடையே வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணிவிட்டு இப்போ என்ன டிசைன் ஸ்டாப் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு தென் லைன் பண்ணி ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ அதில் வந்து ஒரு சென்டரில் வந்து கரெக்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு இப்போ நான் கவ் லைன் கொடுத்துருக்கேன்ல அந்த மாதிரி ஒரு கவ் லைன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த எட்ஜுக்கும் அந்த எட்ஜுக்கும் ஒரு 2 கவ் லைன்ஸ் வந்து நல்லாவே வந்து பெண்ட் பண்ணி நல்லா இது மாதிரி ஒரு கவ் லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா வந்து இந்த டிவிஷன் வந்து பார்ட்டாக பிரிச்சிடும். எதுக்காக சென்டரில் பிரிச்சிருக்கேன்னா அந்த டிவைட் பண்ணி வரப்போ வந்து அந்த ட்ரா பார்க்குறக்கும் லுக்காகவும் நீட்டாகவும் இருக்கணும். அதுக்கானே தான் வந்து நான் டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டிவைட் பண்ண லைனை வந்து போல்டு பண்ணிடுங்க. சாரி, கொஞ்சம் வீடியோ வந்து டிலே ஆகிட்டே இருக்குது. இனிமேலாவது நம்ம வீடியோ நான் ரெகுலராக போடுறதுக்கு நான் வீடியோ பார்க்குறேன். இனிமேலாக ரெகுலராக போடுவேன். நம்மக்கிட்ட 100+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிக் டு ப்ரைடல் ஃப்ரீயாகவே மெஹந்தி கற்றுட்ருக்காங்க. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து ஃபுல்லாமே ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படிங்கிறது நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் இன்ட்ரெஸ்டட்னு போடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் இன்ட்ரெஸ்டட்னு போட்டிங்கனாலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணுவேன். இப்போ அவுட்லைனுக்கு மறுபடியும் ஒரு தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ இவ்வளோ கேப்பில் வந்து விட்டோன்னா வந்து ஹேண்டு பார்க்குறக்கு நீட்டாக இருக்காதுல்ல. அப்போ நம்ம ஒரு டெக்கரேட் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணலான்னா ஒரு 3 லேயரில் ஸ்ப்ரில் கொடுக்கலாம். ஸ்ப்ரில் கொடுத்துட்டு அதை அழகுபடுத்துகிறக்காணி டாட்டு, அங்கே ஒரு டாட்டு, சென்டரில் ஒரு டாட்டு, இந்த சைடு ஒரு டாட்டு, கீழே ஒரு ஸ்ப்ரில் கொடுத்ததில் இந்த சைடு ஒரு டாட், அந்த சைடு ஒரு டாட்டு, இப்போ ஒரு 3 டாட்ஸ் வந்து வச்சுட்டு இப்போ சைட்ஸ் வந்து பார்க்குறக்கு ஒரு லுக்காக இல்லைல்ல, அந்த லுக்குக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம். ட்ரா பண்ணி அதுவும் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த கேப்ஸ்க்கு வந்து ஃபில்லர் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், கிரிட்டு கொடுக்குறதுனால கொடுக்கலாம். இதில் கிரிட்டு வந்து பெருசாக ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா எதுவும் அந்த சைடும் இந்த சைடும் டிவைட் பண்ணி இருக்கனால ஃபில்லர் கொடுத்தாவே ட்ரா ஒர்க்காக நீட்டாக இருக்கும். ஓகேவா? அதனால் நீங்கள் ஃபில்லரே ட்ரா பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு ஸ்ப்ரில், ஒரு சர்க்கிள், டாட்டு, ஹம்ப் ஃபார்ம் பண்ணிடுங்க. நம்மக்கிட்ட ஃபில்லர்ஸ்க்கும் செப்பரேட் வீடியோஸ் இருக்குது. இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பேக் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி வந்து இப்போ இந்த டபுள் லேயரில் தான் டபுள் ஃபில்லர்ஸ் மட்டும்தான் போட முடிஞ்சிச்சு. இப்போ கேப் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்னா போல்டு கொடுக்காமையும் அப்படியே விடாமையும் அதே மாதிரி ஹம்ப்பு கொடுத்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். பார்க்குறக்கு லுக்காக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணுறோம். இந்த இது ரொம்ப முக்கியமானது. அதனால் எல்லாருமே இந்த ஸ்டெப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு டிசைன்ஸ் முடிச்சுட்டா நெக்ஸ்ட்டு டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணி தான் பண்ணணும். நம்மக்கிட்ட ஆர்கானிக் ப்ராக்டிஸ் கோன், ப்ரைடல் கோன், நெயில் கோன், ஆல் ஆர்கானிக் ஹென்னா ப்ராடக்ட்ஸ் ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில்ஸ் அவைலபிள் இருக்குது. ரீயூசபிள் ப்ராக்டிஸ் சீட்ஸும் அவைலபிள் இருக்குது. அந்த ப்ராக்டிஸ் சீட்ஸில் தான் நானும் வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். இது 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இதை வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம், டிஷ்யூவில் வச்சு துடைச்சிடலாம். உங்களுக்கு சுத்தமாக ஸ்ட்ரெயின் இருக்காது. உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் எனி டீட்டெயில்ஸ் மெஹந்தி பற்றி டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் சென்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு போல் லைன் கொடுத்துட்டு கவ் கொடுத்துட்டு ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணியாச்சா. க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ அங்கே வந்து ஒரு கவ் லைன் கொடுத்தோங்கல்ல, அதே மாதிரி இங்கேயும் வந்து சென்டரில் ஒரு வி மாதிரி கொடுத்து கவ் லைன் கொடுத்துட்டு இப்போ அந்த சைட் 2 லைன், அந்த சைடு நீங்கள் வந்து நான் 2 லைன் தான் கொடுக்குறேங்கிறக்காண்டி 2 தான் வந்து இந்த சைடு அந்த சைடு கவ் லைன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஹேண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதே மாதிரி ஒருத்தருக்கு 3 வரும், 4 வரும், அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு போல் கொடுத்துட்டு தின் லைன் ஃபார்ம் பண்ணி தின் லைனுக்கு வந்து ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. இதுலேயும் வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா அதே ஃப்ளாரல் வச்சு தான் வந்து நம்ம வந்து ட்ரா வந்து இது பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து டைமும் ஒரு ப்ரைடுக்கு வந்து நீங்கள் போட்டாலும் சரி, ப்ரைட்ஸ்மேடுக்கு போட்டாலும் சரி, உங்களுக்கு டைமும் ரொம்ப மிச்சமாகும். உங்களுக்கு இந்த ட்ராவும் லுக்காகவும் நீட்டாகவும் இருக்கும். இப்போ ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணியாச்சா.
இப்போ வந்து நம்ம இதில் என்ன பண்ணலாம், ஒரு ஒயின் கிரிட் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணலாம். இப்போ கரெக்டாக வந்து ஒயின் கிரிட்டுக்கும் வந்து நம்மக்கிட்ட செப்பரேட் பார்ட் 4 வீடியோஸ் இருக்குது. இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பார்ட்ஸ் கிரிட்டு வீடியோலாம் போய் பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். இப்போ நான் டிவைட் பண்ணதே நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதே மாதிரி டிவைட் பண்ணுங்கள். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போடுங்க, அப்போ தான் ட்ரா பக்காவாக நீட்டாக வரும். இப்போ ஒயின் வந்து ஒரு லைனில் நம்ம கொடுத்தோன்னா, ஒரு சைடில் நம்ம கொடுக்க ஆரம்பித்தோன்னா அந்த சைடு ஃபுல்லாமே வந்து நம்ம ஒயின் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் வந்து ஆப்போசிட் சைட்ஸில் நம்ம பண்ணுறப்ப பேலன்ஸ் இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம வந்து ஒயின்ஸ் கொடுக்கலாம். அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த ஒயின்ஸ் எல்லாம் ஒரு சைடாக நம்ம கொடுக்குறப்ப ஆப்போசிட் சைடில் நம்ம பண்ணுறப்ப வந்து அதே வந்து ஃபுல்லாமே ஒயின் வந்து ஃபுல்லான மாதிரி இருக்கும். அப்போ அந்த இடத்த வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாங்கிறத நான் சொல்லுவேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபுல்லாக வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒயின் கொடுத்துருங்க. ஒயின் கொடுத்தாச்சா? இப்போ ஆப்போசிட்ஸில் ட்ரா பண்ணுறப்ப அந்த இடத்துல லைட்டாக இடம் இருக்குது. இந்த சைடுக்கும் இடம் இருக்கிறதுக்கு ஒயின் ட்ரா பண்ணிட்டோம். இங்கே இடம் இருக்குது, அதுக்கு ஒயின் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம இடம் இல்லாததுக்கு டாட் வச்சு அந்த இடத்த வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஒயின் கொடுத்த மாதிரி இருக்கும். டாட்டை கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி வச்சா ட்ராவும் லுக்காக இருக்க மாதிரி இருக்கும். அதே பிளெயினாக விட்டோன்னா அந்த ட்ரா நீட்டாக இருக்காது. நீங்கள் வந்து அவங்க ஹேண்டு பெருசாக இருக்குது, நீங்கள் வியாக வந்து பெருசாக வந்து நீங்கள் ட்ரா பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணி கிரிட்டுக்கு வந்து லைன் ஃபார்ம் பண்ணிக்கங்க. இப்போ வந்து மேலே ஃப்ளாரலுக்கு அதே சேம் ஃப்ளாரல், ஒரு ஸ்ப்ரில்லு, ஹம்பு. இப்போ வந்து யூ ஷேப்பை வந்து அப்போ தான் கொஞ்சம் கேப்பிட்டு காமிச்சேன்னா, இப்போ ஜாயின் பண்ணி போட்டால் எப்படி இருக்குங்கிறத காமிச்சிருப்பேன். இந்த ஃப்ளாரல் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல் ஃப்ளாரலாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஆஃப் ஃப்ளாரல் வந்து இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போடுங்க, உங்களுக்கு ட்ரா நீட்டாக வரும். இப்போ வந்து இந்த மாதிரியும் போட்டு காமிச்சிருப்பேன். நம்ம ஸ்டார்ட்டில் போட்டோம்ல கேப்பிட்டு அப்படி ஒரு ஃப்ளாரல் கொடுத்தாலும் எப்படிங்கிறது இதே டிசைன்ஸ்லேயே காமிச்சிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்து எப்படிங்கிறது இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசங்கிறது, எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒட்டி போடுறது நல்லா இருக்கா, கேப்பிட்டு போடுறது நல்லா இருக்கான்னு உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு மெஹந்தி கற்றுக்கணுங்கிற ஆசை மட்டும் இருந்தால் போதும். உங்களாலையும் ஈஸியாக பேசிக் டு ப்ரைடல் ஃப்ரீயாகவே உங்களாலையும் ஈஸியாக சூப்பராக மெஹந்தி கற்றுக்கலாம். அதுக்கு நான் கேரண்டி. உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் ஈஸி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட எப்படி போடுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். எனி டைம் நீங்கள் மெஹந்தி பற்றி உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்தாலும், உங்களுக்கு கிளாஸில் இன்ட்ரெஸ்ட்னு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நான் வந்து எப்போவுமே வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இப்போ இந்த ஃப்ளாரல் கொடுத்துட்டு உள்ளே இருக்க எல்லாத்துக்கும் போல் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், யூ ஷேப் தள்ளி இருக்கிற இடத்துக்கு நம்ம போல் பண்ணுறக்கும், நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ வந்து இதை ஒட்டி போட்டிருக்கோம்ல, அதுக்கு போல் பண்ணுறக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். அது வந்து ஃபுல்லாமே வந்து ஜாயிண்ட் ஆகி அந்த யூவில் க்ரியேட் பண்ண மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து ஃப்ளாரல் வித்தியாசமாக கொசன்னு இருக்க மாதிரி இருக்கும். இதே கொஞ்சம் கேப்பிட்டு ட்ரா பண்ணி அந்த யூவில் வந்து நம்ம போல் பண்ணுறப்ப அந்த ஃப்ளாரல் வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கும். உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ மறுபடியும் இதை அழகுப்படுத்துறதுக்கான இப்படி விட வேணான்னு சொல்லிவிட்டு இதில் ஹம்பு ஃபார்ம் பண்ணுறேன். ஹேண்டுனா வந்து ஒன்றும் கொஞ்சம் பேலன்ஸ் இடம் இருக்குல்ல, அதுக்கு வந்து நான் வந்து இப்போ ஹேண்டை விட்டு கொஞ்சம் வந்து வெளியே போயிடுச்சு. அந்த ஹம்பு ஃபார்ம் பண்ணிடலாங்கிறக்காண்டி தான் நான் ஹம்பு ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஹம்பு கொடுக்குறப்ப வந்து அந்த ட்ரா பக்காவாகவும் லுக்காகவும் நீட்டாகவும் இருக்கும். இந்த சைடு கவுலைன் கொடுக்க மறந்துட்டேன், சாரி. இப்போ கவுலைன் கொடுத்து இப்போ ஹம்பு ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ இது எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னா, சென்டரில் அதே மாதிரி ஒரு 3 ஸ்ப்ரில் கொடுத்துட்டு டாட் வச்சு அழகுபடுத்தி டெக்கரேட் பண்ணிடுங்க. டெக்கரேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடுக்கு எல்லாத்துக்கும் அந்தந்த எட்ஜஸ் இருக்குல்ல, ஃப்ளாரல் எட்ஜஸ், அதுக்கு எல்லாத்துக்கும் 3 ஒயின்ஸ் ட்ரா பண்ணிடுங்க. அப்போது உங்கள் ஹேண்டில் பார்க்குறக்கே அந்த ஹேண்டும் வந்து பாம் ஃபுல்லான மாதிரி இருக்கும், கேப்பிட்டு போட்ட மாதிரி இருக்கும். நம்மளும் டக்குன்னு இந்த டிசைன்ஸ் போட்டு முடிச்சிடலாம். உங்களுக்கும் வந்து லுக்காகவும் இருக்கும். இப்போ பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்கும் டாட் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம்.
அவ்வளோதான். 3/4 ஹேண்டில் வந்து பாமோடு சேர்த்து ஸ்டார்டப்போடு சேர்த்து பாம் முடி நம்ம ட்ரா பண்ணிட்டோம். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது, ட்ரா நீட்டாக இருக்குதுன்னு கண்டிப்பாக உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஃபிங்கருக்கு நம்மக்கிட்ட செப்பரேட்டு பார்ட் 3 வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கனாலும் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னடா ஒவ்வொரு இதுக்கும் வந்து போய் பேக் வீடியோ செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. என்னால் நான் ஒரு 3 மந்த்ஸாகவே பேசிக் வீடியோஸ் எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டு தான் நான் இது வந்து கற்றுக் கொடுக்குறதுக்கு நான் வந்திருக்கேன். அந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறக்காண்டி தான் பேக் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஃபிங்கருக்கு இது 5 ஃபிங்கர்ஸ்க்கும் ஒரே டிசைன்ஸ் தான் கொடுத்துருப்பேன். இந்த டிசைன்ஸ் நம்ம ட்ரா பண்ண டிசைன்ஸ் தான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்து இந்த டிசைன்ஸ்க்கே வந்து வருவீங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தாலும் உங்களாலையும் ஈஸியாக வந்து ட்ரா பண்ண முடியும். எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இப்போ ஃபிங்கர்ஸில் வந்து எட்ஜஸில் எல்லாத்துலேயும் வந்து டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணிவிட்டு ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு தின் லைன், நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன், அதை ஒரு போல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன். இங்கே மேலே வந்து அதே மாதிரி நம்ம கேப் போடுற இடத்துல கேப் போடுறவங்க கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து கீழே இறக்கிக்கலாம். இதே கேப் போடாதவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து அதே பார்டர் இங்கே மேலேயும் க்ரியேட் பண்ணி சென்டரில் வந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் டிவைட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் லைன் டாட்டு, அந்த டாட்லேருந்து லைன் இழுத்து விட்டிங்கன்னா ஒயின் ஃபார்ம் ஆயிரும். அந்த சென்டர் ஃபுல்லாக ஒயின் ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு ஒரு ஸ்லீப்பிங் லைன் கொடுத்து அதை டாட் வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு ஸ்லீப்பிங் லைன் கொடுத்து அதை டாட் வச்சு டெக்கரேட் பண்ணுங்கள். அவங்க ஃபிங்கர் கொஞ்சம் பெருசாகவும் ப்ராடாகவும் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இடம் இருந்தால் வந்து நீங்கள் வந்து டபுள் லேயரில் கூட நீங்கள் லைன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ட்ரா பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். அந்தந்த அவங்களோட ஹேண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன்ஸை வந்து நீங்கள் வந்து பெருசாக வேணும்னாலும் இதே டிசைன்ஸை பெருசாக ட்ரா பண்ணிக்கோங்க. இல்லை நெருக்கி அவங்க ஹேண்டு சின்னதாக இருக்குன்னா அதை நெருக்கி எப்படி ட்ரா பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் சேம் தான் எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் சேமாகவே போடுவேன். ப்ரைடுக்கு போடும்போது சேமாகவே போடுறப்ப வந்து நம்மளுக்கும் வந்து டைம்ஸ் வந்து மிச்சமாகும், உங்களுக்கும் வந்து பார்க்குறக்கு லுக்காகவும் ட்ரா நீட்டாகவும் இருக்கும். இன்றைக்கி நம்ம போட்டதை பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு என்னடா இந்த டிசைன் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது, ஆனால் நம்மளுக்கு இது எப்படி போடுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெஹந்தி டிசைன்ஸை பார்த்து டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அதை எப்படி ஈஸி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு போடலாங்கிறத நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். இனிமேல் உங்களுக்கு மெஹந்தியை பற்றி எந்த கவலையும் வேணாம், ஈஸியாக சொல்லித்தரதுக்கு நான் இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லா ஃபிங்கர்ஸும் இதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறோமா, இது எப்படி பார்க்குறக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் தாட்ஸாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ட்ரா பண்ணதில் ஃபிங்கர்ஸு, பாம்பு, ஸ்டார்டப், ஃப்ளாரலு, சென்டரு எல்லாமே செப்பரேட்டாக தான் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் இதில் உங்களுக்கு எந்த ஃபிகர் எந்த ட்ரா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸுக்கு மறக்காமல் சனா பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இதே மாதிரி வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.